வெல்கம் டு சேனல் 360 டிகிரி. இப்போ நம்ம இருக்கிறது புதுசாக கட்டப்பட்ட ஜெட்டா ஏர்போர்ட்டில். ஆக்சுவலி பழைய ஏர்போர்ட்டை விட இது ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் வந்த டைமில் கிட்டத்தட்ட 5 ஃப்ளைட் ஒன்றா வந்துச்சு. மக்கள் கூட்டம்னா பயங்கர கூட்டம். நான் நினச்சேன் இமிக்ரேஷனை தாண்டி போகிறதுக்கு எப்படியும் ஒரு 3-4 மணி நேரங்கள் ஆகிடும் அப்படின்ட்டு. ஆனால் இமிக்ரேஷன் கவுண்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 கவுண்டர் கிட்டத்தட்ட எல்லாமே திறந்துருக்கு. எல்லாத்துலேயுமே இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஸோ 10-15 நிமிஷத்துலேயே இமிக்ரேஷன் முடிஞ்சு வெளியாகியாச்சு. சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உம்ரா செய்யணும் அப்படின்னா அந்த உம்ரா விசா அப்படின்ட்டு ஒன்று எடுக்க வேண்டியது இருக்கும். விசிட் பண்ணுறது கொஞ்ச காலமாக ஆரம்பிக்கப்படாமல் இருந்துச்சு. கோவிட் காலத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விசா அப்படின்றது ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இது டூரிஸ்ட் விசா தான். பட் இதில் உம்ராவும் செய்ய முடியும். இந்த விசா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பாஸ்போர்ட்டோடைய லிங்க் பண்ணப்பட்டிருக்கோம். அப்ளிகேஷன் பண்ணுறப்ப பாஸ்போர்ட்டோடைய நம்பர்லாம் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ இங்கே இமிக்ரேஷன் கவுண்டரில் ஜஸ்ட் பாஸ்போர்ட்டை கொடுத்தா போதும், லிங்க் பண்ண விசா டிஸ்பிளே ஆகும். அதை வச்சு நம்மளுடைய என்ட்ரி எக்ஸஸ் ஈஸியாக இருக்கும். அரைவல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லை. ஜஸ்ட் சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். மற்ற ஏர்போர்ட்ஸில் இருக்கிற மாதிரியே கான்வேயர் பெல்ட்ஸு, கஸ்டம்ஸ் செக்கிங் எல்லாமே நார்மலாக நடந்து இந்த ப்ராசஸ் சுமூகமாக இருக்குது. இது ஹை ஸ்பீட் ட்ரெயின் ஸ்டேஷன். ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் மதீனாக்கும் போகுது, மக்காக்கும் போகுது. அரைவலில் ஆக்சுவலாக சிம் கார்ட்ஸ் விற்பனை இருக்குது. பட் இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னாலும் வேறு சாய்ஸஸ் இல்லை. ஸோ நம்ம கனெக்டில் இருக்கணும் அப்படின்னா இங்கே சிம் கார்டு வாங்கிக்கலாம். அரவுண்ட் 100 ஓவர் சவுதி ரியால் வருது ஃபார் பேசிக் பேக்கேஜ். ஃபியூ ரெஸ்டாரண்ட்ஸ் அரைவலில் பார்க்க முடியுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டெர்மினல் ஜஸ்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் டெர்மினல். ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வைடான ஹைவே ரோட்ஸை பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த ரோட் ஆக்சுவலி மக்காவை நோக்கி போகுது. இதன் எல்லைக்கு பிறகு நான் முஸ்லீம்ஸ்க்குன்னு தனியாக ரோட் பிரியுது. இங்கே டோல் மாதிரி ஒன்று இருக்குது. இந்த டோலை தாண்டறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வெஹிக்கல்ஸ் ஆட்டோ ஸ்கேன் செய்யப்படுது. அதாவது வெப்பன்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை வேறு ஏதாவது அபாயகரமான பொருள் இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கு அப்புறமே நம்ம மக்காக்கான அந்த ரோட்டில் நுழைய முடியும். இதோ தெரியுது, இதுவும் மக்காவுடைய ஒன் ஆஃப் தி ஐகான் அப்படின்னு சொல்லலாம். மக்கா சிட்டிக்கு நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஆர்ச், ரஹாலியில் குரான் இருக்கிற மாதிரி. அதுக்கு பிறகு இதோ மக்கா கிளாக் டவர், த ஹாலி லேண்ட் உள்ள நம்ம நுழைஞ்சாச்சு.